அரங்கனுக்காக உயிரையே விட்ட இஸ்லாமிய இளவரசி பற்றிய கதையை தெரியுமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மல்லிக் காஃபூர் தென்னிந்தியாவை கைப்பற்றிய போது ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலில் இருந்த ரங்கநாத உற்சவ மூர்த்தியை டெல்லிக்கு கொண்டு சென்றான். அந்த சிலையை பார்த்த சுல்தானின் மகள் சுரதானி தினமும் அந்த சிலையை குளிப்பாட்டி அலங்கரித்து உணவு படைத்து அன்புடன் பராமரிக்கத் தொடங்கினாள். அவ்வளவு பக்தி வளர்ந்து அரங்கனின் மீது அவளுக்கு ஆழ்ந்த காதல் உருவானது. அந்த நேரத்தில் திருவரங்கத்தில் இருந்த பட்டர்கள் அரங்கனை மீண்டும் கொண்டு வர தீர்மானித்தனர். அவர்கள் ஒரு நாட்டிய குழுவாக வேடமிட்டு டெல்லி சென்றனர். அவர்கள் இசை மற்றும் நடனத்தால் சுல்தானை மகிழ்வித்தனர். மகிழ்ந்த சுல்தான், நீங்கள் விரும்பும் பரிசை கேளுங்கள் என்று கூறினார். அப்போது அவர்கள் அரங்கனின் சிலையை கேட்டனர். சுல்தான் அதனை ஒப்புக்கொண்டு தனது மகள் உறங்கிய பிறகு அந்த சிலையை அவர்களிடம் கொடுத்தார். காலையில் விழித்த சுரதானி அரங்கனின் சிலை காணாமல் போனதை அறிந்து மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தாள். அவள் தந்தையிடம் சிலையை மீண்டும் கொண்டு வரும்படி கேட்டாள். ஆனால் அவர் மறுத்ததால் சுரதானி மிகவும் வருந்தி அரங்கனை தேடி திருவரங்கம் நோக்கி வந்தாள். அப்பொழுது அரங்கன் சிலையுடன் பட்டர்கள் தலைமறைவாகிவிட்டனர். அரங்கன் பிரிவை தாங்க முடியாமல் கோயில் வாசலிலேயே உயிர் துறந்தாள். அவளது ஆத்மா ஒளியாக மாறி அரங்கனுடன் கலந்ததாக கூறப்படுகிறது. இதன் நினைவாகவே இன்றும் ஸ்ரீரங்கத்தில் துலுக்க நாச்சியார் சன்னதி உள்ளது.